இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருந்தது மீண்டும் அந்த கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக நிர்வாகிகளும் இது பற்றி ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனை புதிதல்ல. தலைவர் இறந்த பின் கட்சி இரண்டாக பிளவுபடுவது, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிமாறல், எதிர்க்கட்சியான திமுக மீது குற்றச்சாட்டு என இப்போது அரங்கேறி வரும் காட்சிகள் எல்லாமே அஇஅதிமுகவின் வரலாற்றில் முன்பு ஒருமுறை கண்டவைதான். சில ஆண்டுகளாகவே நோய்வாய்ப்பட்டிருந்த அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 இறந்த உடனேயே கட்சி மற்றும் ஆட்சியின் தலைமை பதவிக்கான போட்டி தொடங்கிவிட்டது. எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்பு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய திரையுலக ஜோடி நட்சத்திரமான ஜெயலலிதா தான் அவருடைய மறைவுக்கு பின்னர் தலைமை பதவிக்கு கடும் போட்டியாளராக மாறினார். அதிமுகவுக்குள் ஜெயலலிதா கொண்டு வரப்பட்டதையும் அவருக்கு விரைவில் அடுத்தடுத்த பதவிகள் அளிக்கப்பட்டதையும் கசப்புடன் கவனித்து வந்த, அவ்வப்போது எதிர்த்தும் வந்த எம்ஜிஆரின் பல படங்களை தயாரித்தவரும் அப்போதைய அமைச்சருமான ஆர். எம். வீரப்பன் தலைமையில் ஜெயலலிதாவின் இந்த முயற்சிக்கு எதிராக கடும் பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எம்ஜிஆரின் மனைவியும் பழைய திரைப்பட நடிகையுமான வி.என். ஜானகியை அதிமுகவில் தலைமை பதவிக்கும் முதல்வர் பதவிக்கும் முன்னிறுத்தியது வீரப்பன் அணி. ஜானகி ஜெயலலிதா போட்டி என்பது எம்ஜிஆர் இறந்து அவர் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே நடந்த சம்பவங்களால் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. எம்ஜிஆரின் உடல் இறுதி உருவத்துக்காக ராணுவ பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது அந்த வண்டியில் ஏற முயன்ற ஜெயலலிதாவை அப்போதைய ஜானகி அணியின் எம்எல்ஏ ஒருவர் கீழே தள்ளிவிட்டது ஜெயலலிதாவுக்கு பெரும் அனுதாபத்தை தேடி கொடுத்தது. அப்போதைய பிளவின் போது ஜானகி அணியின் ஆர். எம். வீரப்பன் தவிர சட்டமன்ற சபாநாயகர் பி.எச். பாண்டியன் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்தனர். ஜெயலலிதா அணியில் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், சாத்தூர் ராமச்சந்திரன், எஸ். திருநாவுக்கரசு என பல அமைச்சர்கள் அங்கம் வகித்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்தம் சுமார் 130 பேரில் 33 பேரே ஜெயலலிதாவின் அணியில் இருந்தனர். ஜானகி அணியில் மீதமுள்ளவர்கள் இருந்தனர். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் ஜனவரியில் ஜானகி ராமச்சந்திரனை சர்ச்சைக்குரிய வகையில் தமிழக முதல்வராக பணி பிரமாணம் செய்து வைத்தார் அப்போதைய ஆளுநர்